இது மாலை நேரத்து அறுவடை போதுமா பார்க்கலாமா. கொத்து கொத்தா அவரை பாருங்கள், எவ்வளோ ஒரே செடியில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிஞ்சுகள் இருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். காலையில் தான் பறிக்கலான்னு நினச்சேன், பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு, பறிச்சிட்டேன். இது ஒரு செடி. இது இன்னும் என்னென்ன செடியில் இருக்குன்னு நம்ம பறிச்சிடலாம். அப்படியே இது 2 செடி அவரை, ஒரு கோழி அவரை, ஒரு பட்டை அவரை பறிச்சிருக்கோம். இன்னும் மற்ற செடிங்களை பார்க்கலாம். பட்டை அவரோட 2வது செடி இது. ஜோடி ஜோடியாக தாங்க இவங்கெல்லாம் காய் கொடுக்குறாங்க. ஒன்று நிறைய கொத்து கொத்தாக கொடுக்குறாங்க, இல்லை ஜோடி ஜோடியாக கொடுக்குறாங்க. பறிச்சிடலாம், அவங்களையும் பறிச்சிடலாம். அப்படியே நேற்று போட்டிருந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு எஃபெக்டிவான பூச்சி விரட்டி நான் செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்கள். நம்ம செடிகளுக்கெல்லாம் இன்றைக்கி இது வந்து மாலை நேரத்தில் கொடுக்குறது தான் நல்லது. எப்போவுமே எந்த உரம் கொடுத்தாலும் சரி, நம்ம எந்த லிக்யூடாக இருந்தாலும் சரி, லிக்யூடு, திரவ உரம் எது கொடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து மாலை வரையில் கொடுக்கும் பொழுது அது வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம செடிகளோடு இருந்துட்டு அந்த பூச்செல்லாம் விரட்டிவிடும். இன்னும் ஒன்று வந்து நம்மளும் வந்து மாலை நேரத்தில் நம்ம போய் செடிகள் எதுவும் கை வைக்க மாட்டோம், அதுக்கு ஓய்வு கிடைச்சா மாதிரியும் இருக்கும். அதனால தான் எல்லாமே நம்ம மாலை நேரத்தில் உரங்கள் கொடுக்கறது எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பூக்கள் செடி, நம்ம வந்து இந்த செடி தான் இல்லை, மாவு பூச்சி ஒரு செடியில் வரும்பொழுது பக்கத்தில் பரவாமல் இருக்க நம்ம சேஃப்டிக்காக எல்லா செடிக்கும் கொடுக்கறது நல்லது. பூச்சி தகவல் மறுபடியும் அந்த செடிங்களுக்கு வராமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து பூச்சி விரட்டி கொடுக்கும்பொழுது எல்லா செடிகளும் கொடுக்கறது தான் ஒரு தீர்வு. கண்டிப்பாக இதில் பூச்சி தாக்குதல் குறைஞ்சிடுங்க. நான் ஒரு செடிக்கு டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அந்த செடி இன்றைக்கி பார்த்தப்போ அந்த பூச்செல்லாம் அந்த குச்சோடவே இருந்துட்டாங்க. அது எந்த செடின்னு நான் உங்களுக்கு கடைசியாக நான் காட்டுறேன். நான் நம்ம இந்த கரைசல் தாங்க கொடுத்தோம். இந்த மாதிரி டப்பாவில் பாருங்கள் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா, நான் கற்பூரவள்ளி, துளசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் நல்லா போட்டு ஒரு 4-5 நாள் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு. இது கொதிக்க வச்சு ஒரு நாள்லேயும் செய்யலாம், நம்ம தண்ணியில் ஊற போட்டு ஒரு வாரம் கழிச்சும் செய்யலாம். 2 விதமாக இந்த உரங்கள் நம்ம தயாரிக்கலாம். நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா இறங்கட்டும், அப்போ காரத்தன்மை இருக்கும். கற்பூரவள்ளியும் வந்து நம்ம கை வைக்கும்போது அந்த காரத்தன்மை நம்ம கைக்கும் தெரியும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிழிஞ்சு அப்படியே விட்டுட்டேன். டப்பாவோடு மூடி போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி எடுத்து அந்த டப்பாவில் 10 மடங்கு தண்ணி கலந்துருக்கேன். 1 மடங்கு டப்பாவில் ஊற வச்சு 10 மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன். நம்ம நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கான்றதை கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நம்ம செடிகளே பாருங்கள், இப்போ பூச்சி தாக்குதல் எவ்வளோ குறைஞ்சிட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே இலையே சுருண்டு இருப்பாங்க, இப்போ பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா செடியிலையுமே பிஞ்சுகள் நிறைய விட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்பொழுதே ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு செடிகளும் எல்லா செடியிலையும் பிஞ்சுகள் தான் இப்போ நிறையா இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஞ்சுகளே இல்லை, பூக்கள் இல்லை, இப்போ பிஞ்சுகள் நிறையா இருக்காங்க. தளிர் நிறையா விட ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் அப்படியே எவ்வளோ வந்திருக்காங்க. முருகேஸ்வரி சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி வீடியோ ஒன்று போடுங்க விரிவான்னு சொல்லி. கண்டிப்பாக நான் போடுறேன். நான் அதே மாதிரி காஞ்சனா சிஸ்டர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க,
சில விதைகள் கட்டிங் கேட்டிங்க. நானும் மெயில் ஐடி அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் இன்னும் சென்ட் பண்ணலை. நான் கேட்ட அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டேன். உங்கள் ஒருத்தரை தவிர கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. நான் சீக்கிரம் உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள்.